ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஐபிஎல் திருவிழா இந்த வாரம் சனிக்கிழமை, அதாவது 28/3/2026 ஸ்டார்ட் ஆகி அப்புறம் வந்து மே 31ல இருந்து இது எண்ட் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் 2 மாசத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகமே அழிஞ்சாலும் கூட வந்து நம்ம கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஐபிஎல் பாக்குறதுக்கு இப்போ மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் நானும் கூட வந்து ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல இருந்து நிறைய பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த ஐபிஎல் பத்தி நாம பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு சொல்லப்போனா. ஸோ அப்புறம் நிறைய சுவாரஸ்யங்கள் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அது முக்கியமா இந்த வீடியோல இன்னைக்கு 2026ல நடக்கிற இந்த ஐபிஎல் டீமோட ஸ்குவாட்ஸ், அப்புறம் ஒவ்வொரு டீமோட கேப்டன்லாம் யாரு, அப்புறம் அந்த ஒவ்வொரு டீம்லயும் இருக்கிற இந்த இம்பாக்ட் பிளேயர்ஸோட டீடைல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் இருக்கிற இந்த ஐபிஎல் டீம்ஸ்ல நிறைய அதிரடியான மாற்றங்கள் எல்லாம், அப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு அதை பத்தி நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கலாம். சோ முதல்ல நாம வந்து அது ரொம்ப உயிரான சிஎஸ்கே டீம்ல இருக்கிற அந்த பிளேயர்ஸ், அப்புறம் சிஎஸ்கே டீம்ல நடந்த மாற்றங்களை பத்தி பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் இப்போ சிஎஸ்கே டீமோட கேப்டன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் தான். சோ இப்போ சிஎஸ்கேயோட மோஸ்ட் இம்பாக்ட்ஃபுல் பேட்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, எம்எஸ் தோனி இருக்காரு, ஜடேஜா வந்து ட்ரேடிங்ல விட்டு எடுத்த சஞ்சு சாம்சனும் இருக்காரு, அதுக்கப்புறம் நம்ம இந்த டுவால் பிரேவ்ஸும் இருக்காரு. சோ போன சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அப்புறம் ஆயுஷ் மாத்ரே அந்த யங்ஸ்டரும் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ சர்ஃபராஸ் கானும் இருக்காரு. சோ பேட்டர்ஸ்ல இவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய தூண்கள் கூட நம்ம சொல்லிக்கலாம் நம்ம சிஎஸ்கே டீமுக்கு. சோ அதுக்கடுத்து நம்ம வந்து ஆல்ரவுண்டர்ஸ் பக்கம் போகலாம். சோ இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் சொன்ன உடனே இப்போ எனக்கு முதல்ல ஸ்டக்கான விஷயம் என்னன்னா வந்து ஜடேஜா வந்து சிஎஸ்கே விட்டுட்டாங்க. அதாவது ட்ரேடிங்ல இருந்து அவங்க சஞ்சு சாம்சன் எடுக்கிறதுக்காக ஜடேஜா வந்து ராஜஸ்தான் டீமுக்கு கொடுத்துருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி என்னவா இருக்கும்னா, ஜடேஜா வந்து நல்ல ஸ்கில்ட், அப்புறம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். சோ ஆனா சிஎஸ்கே டீம்லயே இருக்கிறதுனால நீங்க பாத்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து கேப்டன் ஆகிறதுக்கு சான்ஸ் பெருசா இருக்காது. ஏன்னா எம்எஸ் தோனி இருக்காரு, அதுக்கடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட்லாம் இருக்காங்கல்ல. சோ அது ஒரு ரீசனா இருக்கலாம். அப்புறம் செகண்ட் ரீசன் நீங்க பாத்தீங்கன்னா தோனிக்கு அடுத்து வந்து நல்ல வந்து கீப்பர்ஸ் இருக்காங்க. ஆனா ரொம்ப நல்ல ஹை குவாலிட்டியான கீப்பர்ஸ் இல்ல. சோ சஞ்சு சாம்சன் வந்து இவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். சோ சஞ்சு சாம்சனுக்கு வந்து இவங்க ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. ஆனா ராஜஸ்தான் டீம் வந்து ஜடேஜா தந்தா மட்டும் தான் எங்களால சஞ்சு சாம்சன் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. சோ அன்பார்ச்சுனேட்லி அவங்க குடுக்க வேண்டியதா போச்சு. அது ஜடேஜாவோட நல்லதுக்காக தான் இருக்கும்னு நான் நம்புறேன். சரி, ஓகே. இப்ப நம்ம நம்ம சிஎஸ்கேவோட கொஞ்சம் ஆல்ரவுண்டர்ஸ பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஜேமி ஓவர்டன்லாம் இருந்தாரு. அவரு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு போன வருஷம். அதுக்கு அடுத்து நம்ம சிவம் டுபே இருக்காரு. சோ இவங்க 2 பேரும் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சிஎஸ்கேவோட ரவுண்டிங் செக்ஷன்ல வந்து நல்லா பாத்துப்பாங்க. அதுக்கு அடுத்து பவுலர்ஸ் கிட்ட போவோம். சோ ஸ்டார்டிங் ஓவர்ஸ் வந்து கலீல் அகமது போடுவாரு. அவரு கூட அந்த நேத்தன் எல்லிஸும் ஜாயின் பண்ணாரு. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நூர் அகமதுலாம் இருக்காரு. சோ இவங்க கூட நீங்க பாத்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி, அப்புறம் வந்து மேட் ஹென்றி, அப்புறம் ராகுல் சார்லாம் இவங்கலாம் வந்து நார்மலாவே இருக்காங்க. சோ இவங்க நீங்க பாத்தீங்கன்னா பவுலிங் வந்து எப்படி சொல்றது? சிஎஸ்கே டீம் மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரே ஜோன்ல மட்டும் இப்போ ஃபிக்ஸ் ஆன மாரி இல்ல. அதாவது பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி, ஆல்ரவுண்டிங்லயும் சரி. சோ 3லயுமே கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. சரி, ஓகே. அடுத்தது சிஎஸ்கேவோட பரம ரைவலான மும்பைய பத்தி பார்ப்போம். சோ மும்பை இந்தியன்ஸோட கேப்டன் நீங்க பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நாம வந்து பேட்டர்ஸ்ல பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸோட முக்கியமான தூண் பேட்டர்கள் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், இப்போ ரூத்தர்ஃபோர்டும் வந்திருக்காரு. அதுக்கு அடுத்து ரயான் ரிக்கல்டன், டீகாக், அப்புறம் திலக் வர்மா. சோ பேட்டிங் வந்து நல்ல எக்ஸ்ப்ளோசிவான பேட்டிங்கா இருக்கு. சோ நல்ல பேட்டிங் பிட்ச்சா இருந்துச்சுன்னா வந்து மும்பை இந்தியன்ஸால பயங்கரமா ஸ்கோர் பண்ண முடியும். போன வருஷம் எஸ்ஆர்எச் மாரி ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. சோ அதுக்கடுத்து இப்போ ஆல்ரவுண்டர்ஸ் பார்ப்போம். ஆல்ரவுண்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாரி ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம மிச்சல் சாண்ட்னர் இருக்காரு. நமன் திரு இருக்காரு. அவர் கொஞ்சம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கடுத்து ஷர்துல் தாக்கூர், அப்புறம் வில் ஜாக்ஸ் இவங்க 2 பேரும் வந்துட்டாங்க. சோ ஆல்ரவுண்டிங் செக்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றது? ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்னெஸ்ஸா இருக்கு. பவுலிங்லயும் சரி, பேட்டிங்லயும் சரி. அவங்க வந்து ஒரு முக்கியமான நேரத்துல வந்து நல்லா கோஆர்டினேட்டடா பெர்ஃபார்ம் பண்ணதுனால, இப்போ இப்போதைக்கு பேட்டிங் அண்ட் ஆல்ரவுண்டிங்கே கரெக்ட்டா இருக்கு. இப்போ நம்ம ஃபைனலா பவுலர்ஸே பார்த்து முடிச்சிடலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. அதுக்கு அடுத்து தீபக் சஹரும் அங்க தான் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம பும்ராவும் அங்க தான் இருக்காரு. சோ பவுலிங் வந்து 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இவங்களே இருக்காங்க. இவங்க 3 பேரே எனக்கு தெரிஞ்சு ஹால்ஃப் ஆஃப் த மேட்ச்ச முடிச்சிருவாங்க. சோ மும்பை இந்தியன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலான அக்ரஷன்ல தான் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஃபென்சிவ்னஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட சுத்தமா இல்ல. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். சோ அதுக்கடுத்து நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ குஜராத் டைட்டன்ஸோட கேப்டன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சுப்மன் கில் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நாம வந்து பேட்டர்ஸ்லாம் பார்ப்போம்.
சோ நீங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து சுப்மன் கில் இருக்காரு. நம்ம ஜாஸ் பட்லர் இருக்காரு. அதுக்கு அடுத்து கிளென் பிலிப்ஸ் இருக்காங்க. சோ இவங்க 3 பேருமே வந்து நல்ல ஒரு ஹிட்டர்ஸ். அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பொறுமையா நின்னு விளையாடுவாங்க. சோ அதாவது எல்லாமே வந்து இருக்கு. இவங்க ராடிக்கல் பேட்ஸ்மேன்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து நீங்க ஆல் ரவுண்டர்ஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வந்து வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. சாய் கிஷோர் இருக்காரு. சாய் சுதர்ஷன், ஷாருக் கான், அப்புறம் ஜேசன் ஹோல்டர்லாம் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ஜிடில நெறைய ஆல் ரவுண்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து இப்போ நல்ல வந்து சேசிங் மேட்சஸ்ல வந்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து ஃபைனலா பவுலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம முகமது சிராஜ், அப்புறம் ஈஸ்வர் அபாடா, அப்புறம் பிரசித் கிருஷ்ணா இருக்காரு. கூட நீங்க பாத்தீங்கன்னா வந்து இஷாந்த் சர்மாலாம் இருக்காங்க. சோ இந்த 4 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் நல்ல ஃபாஸ்ட்டா நல்ல லென்த்ல போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ். சோ இத வச்சு பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் வந்து பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல. அடுத்து நம்ம வந்து ஆர்சிபி டீம பத்தி பாத்துக்கலாம். சோ ஆர்சிபி டீமோட கேப்டன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ரஜத் பட்டிதார் தான். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வழக்கமா ஸ்டார்ட் பண்ணி பேட்ஸ்மேன்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ரஜத் பட்டிதார் இருக்காரு, படிக்கல் இருக்காரு, விராட் கோலி இருக்காரு, பில் சால்ட், அப்புறம் ஜிதேஷ் சர்மா. சோ இவங்க நீங்க ஏதாவது இந்த 5 பேருமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவான ஒரு பேட்டர்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். சோ நம்ம விராட் கோலி அப்புறம் பில் சால்ட்டே வந்து ஓப்பனிங்ல நல்லா பார்ட்னர்ஷிப் தருவாங்க. அப்புறம் நல்ல ஸ்கோர்ஸ்லாம் வரும். அதுக்கடுத்து ரஜத் பட்டிதார், அப்புறம் ஜிதேஷ் சர்மா, அப்புறம் படிக்கல் இவங்க 3 பேரும் கடைசியில போய் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சாங்கன்னா அந்த ஸ்கோர் வந்து நல்லா போகும். அதுக்கடுத்து நம்ம ஆல் ரவுண்டர்ஸ்ல பார்க்கலாம். சோ கிருணால் பாண்டியா இருக்காரு, டிம் டேவிட் இருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு, அப்புறம் ஜேக்கப் பெத்தல். சோ இப்போ வெங்கடேஷ் ஐயர் புதுசா எடுத்திருக்காங்க. சோ இப்போ ஆக்சுவலி சொல்லப்போனா இந்த 5 பேருமே எனக்கு தெரிஞ்சு மத்த ஆப்போனன்ட்ஸ குக் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு போதும். ஏன்னா கிருணால் பாண்டியா பவுலிங் நல்லா போன ஷோ போட்டாரு. ரொம்ப நல்லாவே போட்டாரு. அதுக்கடுத்து டிம் டேவிட், அப்புறம் ரொமாரியோ ஷெப்பர்ட், ஜேக்கப் பெத்தல். சோ இவங்க 3 பேருமே சேர்ந்து பேட்ட சுத்துனா வந்து பால் வந்து கிரவுண்ட் விட்டு வெளிய போயிரும். அதுக்கடுத்து வெங்கடேஷ் ஐயரும் வந்திருக்காரு. சோ அவரும் வந்து பயங்கரமா ரொம்ப அடிப்பாரு. சோ அதுக்கடுத்து ஃபைனலா பவுலர்ஸ்ல போய் பார்க்கலாம். சோ ஜாஷ் ஹேசல்வுட். சோ அ இவர் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபைனல்ஸ்லயுமே தோத்ததில்ல. சோ ஜாஷ் ஹேசல்வுட் இருக்காரு. அதுக்கடுத்து புவனேஸ்வர் குமார் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எஸ் தயான்லாம் இருக்காங்க. சோ போன வருஷம் இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப பயங்கரமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ பார்க்கறதுக்கே அது ரொம்ப ஆச்சரியமா, அப்புறம் அது ஒரு ஆர்ட் மாரி இருந்துச்சு அவங்க பவுலிங். சோ ஆர்சிபி வந்து அந்த டீம்ல இருந்து பெருசா எந்த சேஞ்சஸுமே இல்லன்னு சொல்லலாம். சோ அடுத்தது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் பத்தி பார்க்கலாம். சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட கேப்டன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ரியான் பராக் தான். சரி, ஓகே. சோ நம்ம பேட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ரியான் பராக் இருக்காரு. நம்ம வைபவ் சூரியவம்சிலாம் இருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சிம்ரன் ஹெட்மேயர், யஷஸ்வி ஜெய்ஸ்வால், அப்புறம் துருவ் ஜுரேல் இருக்காங்க. சோ இந்த 5 பேருமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ரேடிக்கலான பேட்ஸ்மேன்ஸ்ன்னு நம்ம சொல்லிக்கலாம். சோ அதுக்கடுத்து ஆல் ரவுண்டர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரவீந்திர ஜடேஜா தான் எனக்கு தெரிஞ்சு இருக்காரு. சோ ரவீந்திர ஜடேஜா எப்படி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு போயிருக்காருன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த ஃபேட் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சரி, அத விடுங்க. அதுக்கடுத்து நம்ம வந்து பவுலர்ஸ பத்தி பார்ப்போம். சோ பவுலர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு, துஷார் தேஷ்பாண்டே இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரவி பிஷ்னாய்லாம் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ்ல பெருசா வந்து பவுலிங்லாம் யாரும் இல்ல. ஆனா இப்போ நம்ம ஜடேஜா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு வந்ததுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஃபீல்டர், அப்புறம் நல்ல ஒரு ஸ்பின் பவுலர் வந்திருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி பொதுவா சொல்லணும்னா பவுலிங் வந்து பேட்டிங் விட வந்து கொஞ்சம் பவுலிங் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குன்னு நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் பத்தி பாத்துக்கலாம். சோ இப்போ டெல்லி கேபிட்டல்ஸோட கேப்டன் யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் தான். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேட்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ பேட்டர்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ கேஎல் ராகுல் இருக்காரு, கருண் நாயர் இருக்காரு, பென் டக்கெட், அப்புறம் டேவிட் மில்லர், பிருத்வி ஷா, அப்புறம் ட்ரிஸ்டன் சப்ஸ்லாம் இருக்காங்க. சோ எனக்கு தெரிஞ்சு டெல்லி கேபிட்டல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிறைய நல்ல பயங்கரமான பேட்ஸ்மேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுக்கு அடுத்து பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து டோனி ஸ்டார்க், அதாவது மிச்சல் ஸ்டார்க் இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம நடராஜன் இருக்காரு, முகேஷ் குமார் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து இங்கிடி, அப்புறம் வந்து குல்தீப் யாதவ், கூட கைலி ஜேமிசன்லாம் இருக்காங்க. சோ பவுலிங்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து நெறைய வந்து குட் ஆப்ஷன்ஸ் வந்து பவுலிங்லயும், பேட்டிங்லயும் இருக்கு. அதுக்கடுத்து இப்போ நம்ம ஆல் ரவுண்டர்ல பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, அக்ஷர் பட்டேல் இருக்காரு, சமீர் ரிஸ்விலாம் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நிதிஷ் ராணாவும் இருக்காரு. சோ ஆல் ரவுண்டர்ஸ்ல பெருசா ஆப்ஷன்ஸ் இல்லனாலும், நீங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நெறைய பொட்டன்ஷியலும் இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம். சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம டீம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ். சோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸோட கேப்டன் தான் வந்து ரிஷப் பண்ட். சோ நம்ம பேட்டர்ஸ் பார்த்தோம் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ரிஷப் பண்ட் இருக்காரு, எய்டன் மார்க்ரம் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஜாஸ் இங்கிலீஷ், அப்புறம் நிக்கோலஸ் புரன்லாம் இருக்காங்க. சோ இவங்க நல்ல பேரும் வந்து நல்லா அடிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸ் தான். சோ வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல பேட்டிங் பிட்ச்ல இவங்களால நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து நம்ம பவுலர்ஸ் பார்ப்போம். சோ பவுலர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து முகமது ஷமி இருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து திக்வேஷ் சிங் இருக்காரு. சோ போன வருஷம் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் புது பையனா இருக்க வாய்ப்பில்ல. எனக்கு தெரிஞ்சு நான் போன வருஷம் ஐபிஎல் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா ரொம்ப நல்லா போட்டாரு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோர்ஜே, அதாவது இந்த சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர் இருக்காரு.
ஸோ அப்புறம் மயங்க் யாதவும் இருக்காரு. ஸோ இவங்க 4 பேருமே வந்து ஒரு நல்ல பவுலர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனா ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு லக்னோ கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதுக்கடுத்து ஃபைனலா ஆல் ரவுண்டர்ஸ்ல நம்ம பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிச்சல் மார்ஷ் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ஹசரங்கா இருக்காரு. அப்புறம் ஆயுஷ் பதோனிலாம் இருக்காங்க. ஸோ லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ பத்தி பார்க்கும்போது, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டான டீமா தான் இருக்கு. என்ன பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம பத்தி பார்ப்போம். ஸோ இப்போ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீமோட கேப்டன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அஜிங்கியா ரஹானே தான். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேட்டர்ஸ்ல இருந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸோட முக்கியமான தூண்கள்லாம் யாரா இருப்பாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அஜிங்கியா ரஹானே இருக்காரு, ரிங்கு சிங் இருக்காரு, அங்குரீஷ் ரகுவன்ஷி இருக்காரு, மனிஷ் பாண்டே இருக்காரு, கேமரூன் கிரீன் இருக்காரு, ஃபின் ஆலன் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாட்டி இருக்காரு. அப்புறம் ராமன் பவுலர் இருக்காரு. ஸோ எனக்கு வந்து சொல்லப்போனா வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் கிட்ட வந்து இல்லாத பேட்ஸ்மேன்ஸே இல்ல. ஆனா ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா வந்து பேலன்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, அடிக்கிற பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு அடுத்து நம்ம பவுலர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ வைபவ் அரோராலாம் இருக்காரு. ஸோ ஸ்டார்டிங் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லாவே போட்டாரு. அதுக்கடுத்து மதீஷா பத்திரனும் வந்து அங்கதான் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன், அப்புறம் வருண் சக்கரவர்த்தி அங்கதான் இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சுனில் நரேன் ஏன் பவுலர்ஸ் லிஸ்ட்ல இருக்காருன்னு தெரியல. அவர் வந்து நீங்க இறக்கி விட்டீங்கன்னா அவர் வந்து 100 ரன்லாம் அடிச்சு பொழந்துட்டு இருந்தார்ல. சரி, அதை விடுங்க. ஸோ பவுலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்பின் பவுலிங் வந்து ஃபாஸ்ட் பவுலிங்கோட ரொம்ப டாமினன்ட்டா இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நல்ல மிடில் ஓவர்ஸ்ல நல்ல ஸ்பின் பவுலர்ஸ்க்கு ஏத்த பிட்ச் ஆச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து டிஃபெண்டிங்க்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து ஃபைனலா நீங்க ஆல் ரவுண்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அனுகுல் ராய் இருக்காரு. ரமன்தீப் சிங் இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ரச்சின் ரவீந்திரலாம் இருக்காங்க. ஸோ நீங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்தி கொஞ்சம் காமனா சொல்லணும்னா, அவங்க கிட்ட வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அவங்க பொட்டன்ஷியலி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டீம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் பத்தி பார்ப்போம். ஸோ பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் தான். சரி, ஓகே. நம்ம பேட்டர்ஸ்லயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பஞ்சாப் டீமோட முக்கியமான தூண்களா யாரெல்லாம் இருப்பாங்கன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயஸ் ஐயர் இருப்பாரு, நேஹல் வதேரா இருப்பாரு, அப்புறம் பிரப்சிம்ரன் சிங், அப்புறம் சஷங்க் சிங்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்க 4 பேருமே போன வருஷம் ஃபைனல்ஸ் அப்புறம் போன வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாவே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது நாம கூட நல்லாவே பார்த்தோம். ஃபைனல்ஸ் நல்லா இன்ட்ரஸ்டிங்காவும் போச்சு. சரி, ஓகே. அடுத்து நம்ம பவுலர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸ்ல அதாவது அர்ஷதீப் சிங் இருக்காரு, யுஸ்வேந்திர சஹல் இருக்காரு, யஷ் தாக்கூர் இருக்காரு. அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து லாக்கி ஃபெர்குசன்லாம் இருக்காங்க. ஸோ பவுலர்ஸும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நல்ல பவுலர்ஸ் அதாவது நெறைய பேர் நல்ல பவுலர்ஸா இருக்காங்க. ஸோ பவுலர்ஸ் அப்புறம் பேட்ஸ்மேன்ஸ் நம்ம இந்த டீம் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணுச்சுன்னா, போன வருஷம் மாரி அன்பார்ச்சுனேட்டான ஃபேட் வந்து அவங்களுக்கு இந்த வருஷம் வர மேக்ஸிமம் வாய்ப்பே இல்ல. அதுக்கு அடுத்து ஆல் ரவுண்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து மார்கஸ் டாய்னஸ் இருக்காரு. அதுக்கு அடுத்து ஜான்சன் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நம்ம மிச் ஓவன், பிரியன்ஸ் ஆர்யா, அப்புறம் இந்த மாரி நெறைய பேர்லாம் இருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ல நீங்க அந்த டீம்ல பார்த்தீங்கன்னா, பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்ல. ஸோ போன வருஷத்தோட அந்த அவங்க மிஸ்டேக்ஸ்லாம் அவங்க கண்டுபிடிச்சு, இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா அது அவங்களோட ஸ்கில்ஸ் அப்புறம் அவங்களோட டீம் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா, இந்த வருஷம் கண்டிப்பா கப் வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காம்படிட்டிவ் டீம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஃபைனலா நாம வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்த பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ சன்ரைசர்ஸோட அதாவது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தோட கேப்டன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, ஆக்சுவலி வந்து இஷான் கிஷனா தான் கேப்டனா இருக்கிறதுக்காக யோசிச்சாங்க. ஆனா இப்போதைக்கு வந்து அபிஷியலா வந்து இப்ப நாமினேட் பண்ண கேப்டன் யாருன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் தான். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பேட்டர்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் இருக்காரு. அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஹென்ரி கிளாசன் அப்புறம் டிராவிஸ் ஹெட்லாம் இருக்காங்க. ஸோ 3 ராக்கெட்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அவங்க அடிக்கிற அடி ஸ்டேடியத்த வெளிய தாண்டி போயிரும் பால்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா அடிப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பவுலர்ஸ் கிட்ட போய் பார்த்தோம்னா, பேட் கமின்ஸ் இருக்காரு. அதுக்கடுத்து ஜெயதேவ் உனத்கட் இருக்காரு. அதுக்கடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா வந்து சஹிப் ஹுசைன் அந்த மாரி கொஞ்சம் நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. பார்ட் டைம் பவுலர்ஸும் இருப்பாங்க. ஸோ பவுலர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பேட் கமின்ஸே சோலோ பண்ணுவாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா வந்து அவர் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நல்ல கேப்டன் அப்புறம் நல்ல பவுலர் கூட சொல்லிக்கலாம். ஸோ பேட்டிங்கே எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் எந்த பிரச்சனையும் நான் வந்து பார்க்கல. ஸோ இப்ப ஃபைனலா ஆல் ரவுண்டர்ஸ்ல பார்க்கலாம். ஆல் ரவுண்டர்ஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. கமிந்தோ மெண்டிஸ் இருக்காரு. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து அபிஷேக் சர்மா, நிதிஷ் குமார் ரெட்டிலாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லியாம் லிவிங்ஸ்டன்லாம் இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆல் ரவுண்டர்ஸ்லயே வந்து நல்ல பவுலர்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கிட்டயும் வந்து என்ன இல்ல ஃபிரெண்ட்ஸ். பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க, பவுலர்ஸ் இருக்காங்க, ஆல் ரவுண்டர்ஸும் இருக்காங்க. ஸோ இப்ப இந்த ஐபிஎல் 2026 ஓட எல்லா டீம்ஸ பத்தி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா கிளியராவே பார்த்துட்டோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் மாரி, இந்த வருஷமும் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்லா டீம்ஸுமே ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கான டீம்ஸா தான் இருக்காங்க. நல்ல செலக்டிவா பிளேயர்ஸ பிக் பண்ணி வந்து அவங்க டீம்ல வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து இவங்க வந்து பிராக்டிஸ் மூலியமா அன்லாக் பண்ணி வந்து ஒவ்வொரு பிளேயரையும் வந்து அவங்களோட மேக்ஸ் பொட்டன்ஷியலுக்கு இவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ஐபிஎல் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்க்காத எல்லா ஐபிஎல் சீசனோட ரொம்ப யூனிக்கா அப்புறம் டிஃபரெண்ட்டா நெறைய ஃபேன் ஒரு கேதரிங் மொமெண்ட்டா கூட இருக்கணும்னு இருக்கும் கூட நம்ம சொல்லிக்கலாம்.
சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். ஸோ இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான கரண்ட் நியூஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ், அப்புறம் இந்த ஐபிஎல் பத்தி இந்த அப்டேட்ஸ், அப்புறம் எல்லா அப்டேட்ஸும் வந்து என் சேனல்ல நான் கண்டிப்பா போட்டுட்டே தான் இருப்பேன். ஸோ அத நான் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்து சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.